ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா, $1 trillion பொருளாதார உயர்வே இலக்கு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 தமிழ்நாடு எக்கனாமியில வந்து கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய மாநில இலக்கான 2030ஆம் ஆண்டுக்குள்ள வந்து தமிழ்நாடானது $1 trillion பொருளாதார உயர்வை வந்து இலக்காக வைத்து தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய தொழிற்சாலைகள் மற்றும் மாநாடை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற முதலீட்டாளர்கள் மாநாடு மதுரையில வந்து நடைபெற்று இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, மதுரையில 314 கோடியில் டைடல் பூங்கா, அதே மாதிரி தைவானை சேர்ந்த பேய்காய் குழுமம் வந்து தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி தொழிற்சாலை வந்து மதுரையில நிறுவ இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரையில பாத்தீங்கன்னா, மதுரை மாஸ்டர் பிளான் 2024 செயல்படுத்த இருக்கிறது. அதே மாதிரி மத்திய அரசினுடைய PM மித்ரா திட்டம். ஸோ PM மித்ரா அப்படிங்கிறது மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட இணைந்து இந்த PM மித்ரா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து செயல்படுத்துறாங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, மாநிலங்கள்ல துணி தொழிற்சாலை, ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழிற்சாலைகள் அமையக்கூடிய அந்த மாநிலத்துல வந்து அந்த ஸ்பின்னிங்ல இருந்து நூல் நூற்பதுல இருந்து அந்த துணி வந்து துணியாக வரும் வரை உள்ள எல்லா அந்த தொழிற்சாலை வந்து ஒரே இடத்துல அமையுமாறு இந்த PM மித்ரா ஸ்கீம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த PM மித்ரா ஸ்கீம் எந்தெந்த மாநிலத்துல வந்து நடைமுறைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டத்துல, அதே மாதிரி குஜராத், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அதே மாதிரி மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள்ல தான் இந்த PM மித்ரா ஸ்கீம் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி தேனி மாவட்டத்துல 424 ஏக்கரில் பொது பொறியியல் பூங்கா மற்றும் உணவு பூங்கா வந்து அமைய இருக்கு.